இருக்கு வள்ளி? ஓகே சித்தி, பரவாயில்ல. புரியல சித்தி. நீ வேலுவை லவ் பண்றன்னு எனக்கு தெரியும். உன் மனசு முழுக்க அவனை நினைச்சுக்கிட்டு மாமாக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியும் வள்ளி. சித்தி, அது அது வந்து போதும் வள்ளி, சமாளிக்காத. ரொம்ப ட்ரை பண்ணி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. உனக்கு வேலுதான் சரியா இருப்பான். அவனை விட்டுறாத. அன்புக்காக சில விஷயத்த விட்டு கொடுத்து போலாம். ஆனா வாழ்க்கையே விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறது சரியான முடிவா இருக்காது வள்ளி. மனசு முழுக்க வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. அந்த வாழ்க்கை நரகத்தை விட ரொம்ப மோசமா இருக்கும். எனக்கு வேற வழி தெரியல சித்தி. எத்தனை வருஷம் என் முகத்தை கூட பார்க்காம திருப்பிட்டு போன என் அப்பா இன்னைக்கு முதல் முறையா என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கும் போது என்னால மறுக்க முடியல சித்தி. ஆ, என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்ற தைரியமும் எனக்கு இல்லை. புரியுது வள்ளி. ஆனா மாமா கிட்ட போய் பேசு. அவரு ஒத்துக்க மாட்டாருன்னு நீயே முடிவு பண்ணிட்டு உன் வாழ்க்கையை தொலைச்சிடாத. ஆனந்தி, ஆனந்தி, எங்க போன அவ? அட, மேடத்தோட நோட்டு. அன்புள்ள காதலுக்கா? வள்ளி மேடமா இப்படி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க? இல்ல வேற யாரும் எழுதுனதா இருக்குமா? அடேங்கப்பா, வள்ளி மேடம் ஒருத்தனை இந்த அளவுக்கு உருகி உருகி காதலிச்சிருக்காங்க. ஆனா நமக்கு இந்த விஷயம் தெரியாமலே போச்சே. இருக்க ஒரு லெட்டர்ல கூட எங்கேயுமே பேர் எழுதவே இல்லை. வேற அந்த பையன் யாரா இருப்பான்? இந்த அளவுக்கு ஒருத்தனை லவ் பண்ணிட்டு எதுக்காக யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சாங்க? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் தெரியாம ஐயாவும் கல்யாண வேலையில மும்முரமா இறங்கிட்டாரு. இந்த விஷயத்த உடனே ஐயா கிட்ட சொல்லணும். நீங்க எப்படி நடத்தினாலும் எனக்கு ஓகே தான். ஆட போங்க மேடம், செம்ம சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்களே. நிஜமாவே
உனக்கு எந்த ஆசையும் இல்லையாம்மா? உங்க விருப்பம் என்னவோ என் விருப்பமும் அதான்ப்பா. பரவாயில்லம்மா, விடு. உனக்கு ஆசை இல்லைன்னா என்ன? நீ கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு உன் கல்யாணத்தை அப்பா கிராண்டா நடத்தி காட்டணும். ஐயோ, அ- நான் ஒருத்தன் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம ஏதேதோ பேசிட்டு இருக்கேன் பாரு. சரி, நீ சொல்லுமா. அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? சொல்லுமா. என்ன சொல்லு. ஒரு விஷயமும் இல்லப்பா. சும்மா உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் வந்தேன். சரி, அப்பாவை பார்த்துட்டல. டாக்டர் உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நீ போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு போ. சரி, ம். போம்மா. மேடம், ஒரு நிமிஷம் வாங்க, உங்ககிட்ட பேசணும். என்ன? என்ன மேடம் இதெல்லாம்? வேலா, இதெல்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது? குடு. ஏய், வேலா சொன்னா கேளு, கொடுத்துறாத. குடு வேலா. முடியாது மேடம்.